ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி சொல்லிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்காக இருக்கும். என் பையனை வச்சுட்டு ஒரு கையில் வச்சுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து முக்கியம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன பிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கலெக்ஷனுமே வந்து காமிச்சிருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நான் சொல்கிறேன், முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் கலெக்ஷன் எல்லாம் கிளியராக வந்து காட்டுறேங்க. சாரிங்க, இந்த டைமில் வந்து என் பையனை வந்து அவனுக்கு வேற முடியல, அதனால் இந்த ஆஃபர் சொல்லணுமேன்றதுக்காக இந்த வீடியோ அர்ஜெண்ட்டாக மேக் பண்ணிடுறேன். பீமா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் வந்து 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. 2 நாளுமே நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தங்க நகைகள் மீது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் தங்க நாணயம் வந்து இலவசம். அந்த தங்க நாணயம் எவ்வளோ மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லிகிராம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஷோரூமில் போய் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஆன்டிக் நகைகளில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 30% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் தங்க நாணயமும் வந்து இலவசம். வைரம் கேரட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. தங்க நாணயமும் இலவசம். இன்னொன்று கேட்டிருந்தீங்க, ஃப்ரீ புக்கிங் பண்ணும்போது எனக்கு 8,945 ரூபா இருக்குது, அப்போ இந்த ஆஃபரை நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கேட்டிங்க. எனக்குமே டவுட் இருந்துச்சு. இந்த தங்க நகைகள் பார்த்திங்கன்னா 50% வேஸ்டேஜில் வந்து 50% வந்து போடுவோம்னு சொன்னாங்களே, அதுவுமே போடுவாங்க. அது இல்லாமல் 8 கிராமுக்கு மேலே வாங்கினா தான் அந்த தங்க நாணயம். இப்போ நான் 8 கிராமுக்கு மேலே இந்த 8,945 ரூபா கோல்டு ரேட்டுக்கு நான் வாங்கினாலுமே எனக்கு தங்க நாணயமும் வந்து உண்டு. வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து கேட்டிங்க, இப்போ வந்து சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா கிடையாது, நான் புக் பண்ணும்போது தான் 1000 ரூபா. அப்போயே நான் வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் அப்போயே பார்த்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அப்போயுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் போய் கேட்டிருக்கீங்க சவரனுக்கு வந்து 1000 ரூபா அப்படின்றது. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, 1 கிராமுக்கு தான் இப்போ 1000 ரூபா அப்படின்றத நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போய் கேட்டேன். அவங்களுமே வந்து 8 கிராம் வரைக்கும் உங்களுக்கு 1000 ரூபா தான், இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலை, அதே கிராம் தான் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ போத்தி சொர்ண மகளில் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்க போத்தி சொர்ண மகள்லையுமே இந்த ஜாப் வேக்கன்சி வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் நின்று அனுபவம் இருக்குது அப்படின்னா வந்து போத்தி சொர்ண மகளில் ட்ரை பண்ணலாம். 30,000 வரைக்கும் நீங்கள் சேலரி வந்து பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனுபவம் உள்ளவங்களும் எடுக்கிறாங்க, அனுபவம் இல்லாதவங்களையும் வந்து எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை தான் நான் வந்து எடுக்கலான்றதுக்குள்ளே என் பையன் வந்து கையிலேருந்து ஒரே அழுவேன். அதனால் இந்த என்ட்ரன்ஸ் வந்து சேர்க்கார மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஆஃபர் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் கலெக்ஷனும் நான் வந்து காட்டுறேன், அது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். போத்தி சொர்ண மகளில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் இல்லை ஆன்டிக் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளாட்லேருந்து 20%லேருந்து 50% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் செயின் அந்த மாதிரிக்கு வந்து ஆஃபர் வந்து கிடையாது. தங்க நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே ஆஃபர் வந்து கிடையாது. மற்றபடி நீங்கள் நகைங்களாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20%லேருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சீனிவாச கல்யாணம், இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. 100% வந்து உங்களுக்கு இந்த சாலிட்டட் டைமண்ட் இருக்குல்ல, அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30% வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. பிளாட்டினம் நகைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலியில் வந்து 10% வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அதே நீங்கள் ஆன்டிக் வெள்ளி பொருட்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. எம்ஆர்பியிலேருந்து இந்த வெள்ளி நகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. ப்ளைன் வெள்ளி பொருட்கள்லாம் பார்த்திங்க, கொலுசுலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி வந்து கிடையாது. ஆடிப்பெருக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் வந்து இதாகிட்டு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 1 வரைக்கும் ஃப்ரீ புக் வந்து பண்ணலாம். ஒரு சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கிட்டு கோல்டு ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வாங்க போகிறப்ப கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணிங்களா அந்த கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ போத்தி சொர்ண மகள்லையுமே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. இதில் பேக் செயின் வந்து நான் கேட்டிருந்தேன். பேக் செயின் பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த தாலி செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. போத்தி சொர்ண மகளில் வந்து
இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு, வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எடுக்க சொன்ன நேரம் பார்த்து நான் டைமண்ட் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் வந்து நான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் நான் வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா என் பையன் ஒரே அழுவை. அதனால தான் நான் எனக்கு சில வீடியோலாம் வந்து எடுக்க முடியல போத்தி சொன்ன மகளில். ஸோ பீமாவில் வந்து நான் எடுத்தேன். பட்டு போத்தி சொன்ன மகளில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க. தாலி செயின்லாம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கலெக்ஷன் போடுங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட வந்து 6%லேருந்து தாலி செயின் வந்து இருக்குது. இந்த முறுக்கு செயின் நிறைய வந்து டிசைன் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து டைமண்ட்லேயுமே வந்து நிறைய டிசைன் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து நான் போடுறேன் அந்த டைமண்டோட கலெக்ஷனு. மேம் இதை எடுத்துக்கோங்க, இதை வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. உங்களுக்கு நிறையா வந்து கலெக்ஷன் வந்து நான் காமிக்கிறேன், எங்கள் ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு வரைக்கும் என் பையன் வந்து எடுக்கவே விடலை, ஒரே அழுகை. ஸோ 11 மந்த்து ஆகுது, ஒரே அழுகை. அதனால் எடுக்கவும் முடியல. அதனால் அவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பர் வச்சுட்டு நீங்கள் அப்புறமேட்டுக்கு வேணால் வந்து எடுத்து கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, டிசைனு தாலி செயின் கேட்டிருக்கீங்க, இயரிங் கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கேட்டிருக்கீங்க. நான் அதெல்லாம் வந்து போத்தி சொன்ன மகளில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் பர்மிஷன் மட்டும் கேட்டேன், தாலி செயின் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் மேம், நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்லாம் பார்க்கணுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா கலெக்ஷன் வந்து அப்போ நான் ஃபோனில் வந்து இது பண்ணலை, சும்மா நார்மலாக தான் உங்களுக்கு இது எடுத்துகிறேன்னு. அதுக்குள்ளே என் பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சோன்னா சரி நான் இன்னொரு நாள் வந்துக்கிறேன், இன்னொரு நாள் கலெக்ஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியில் இருக்க பேங்கிள் கலெக்ஷன். இப்போ நீங்கள் போனாலுமே வந்து இந்த மாடல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இது பார்க்கலாம் அது பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி என்ன ஹேண்டில் பண்ணுறதுனால அப்படி எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி இந்த ஜுவல்ஸ் வந்து காட்டுங்க அப்படின்றப்ப எனக்கு காட்ட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு ஷாப்லேயும் வந்து சொல்லலை. இதை பாருங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வேணால் எடுத்துக்கோங்க, கலெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ப்ரொமோஷன் அந்த மாதிரி வந்து நான் சொல்லலை, இது வந்து எனக்கு இருக்கிற கலெக்ஷன் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இதுவுமே வந்து ஜஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தான் செய்கிறாங்க. நான் தான் வந்து அந்த வீடியோ மேக்ஸிமம் நான் வந்து கேட்க மாட்டேன். ஏதாவது நம்ம பார்க்குற கலெக்ஷனை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அதுவும் என் பையனை வச்சுட்டு இப்போ சுத்தமாக எதுவுமே என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. அவனை இந்த சைடு எடுக்கும், இதெல்லாம் சேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு. நம்ம வந்து பொறுமையாக எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என் பையன் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். என் பையன் கோஆப்ரேட் பண்ண முடியாதனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து அவங்க காமிச்சாங்க. ஸோ அதை மட்டும் நான் காமிச்சிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா வைரம் கேரட்டுக்கு வந்து 15,000 வரைக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. அதுக்குமே வந்து தங்க நாணயம், ஸோ 100 மில்லிகிராம் இருக்குல்ல அந்த காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. பழைய தங்கத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. வெள்ளி பொருட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. தங்க நாணயமும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபா வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணணும். நான் வந்து அதே ரேட்டுக்கு வந்து நான் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,945 ரூபாய்க்கே நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதையுமே நான் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கன்னு. எனக்கு அதே கோல்டு ரேட்டு தான், நான் 8 கிராம் வரைக்கும் நான் வந்து அதே ரேட்டுக்கு வந்து அதே கோல்டு ரேட்டுக்கு வந்து நான் எடுத்துக்குவேன். எனக்கு தங்க நாணயமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 50% வேஸ்டேஜ் சொல்கிறாங்களா, ஸோ அது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க. அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ 50% ஆஃபருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 50%. ஸோ அதுவும் இல்லாமல் தங்க நாணயமே வந்து ஃப்ரீயாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதை தான் நான் வந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ ஃப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆஃபர் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் போத்தி சொன்னவங்களில் பார்த்திங்க அப்படின்னா காயின் வாங்கினாலுமே வந்து கிடையாது. அதே மாதிரி பீமாலையும் பார்த்திங்க அப்படின்னா காயின் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
நான் வந்து பேக் செயின் தான் வாங்கணும்னு நினச்சேன். பீமால வந்து அந்த 50% வேஸ்டேஜை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த கோல்டு காயினும் ஃப்ரீ அப்படின்றத சொன்னாங்க. போத்தீஸ் சொர்ண மஹால்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடையாதாம். கோல்டு காயினுக்கும் பேக் செயினுக்குமே வந்து கிடையாதுன்றத சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பீமால வந்து இந்த ஆஃபர் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும்.